வணக்கம் உறவுகளே. இந்த 6 நாள் போர் 6 டே வார் என்றால் என்ன? 1967 ஜூன் 5 முதல் 10 வரை நடைபெற்ற 6 நாள் போர் இஸ்ரேலுக்கும் அதன் அண்டைய அரபு நாடுகளுக்குமான எகிப்து, யோர்டான் மற்றும் சிரியாவுக்கும் இடையிலான ஒரு முக்கிய போராகும். வான்வழி தாக்குதல் மூலம் போரை முன்கூட்டியே தொடங்கிய இஸ்ரேல் வெறும் 6 நாட்களில் அரபு படைகளை தோற்கடித்தது. காசா முனை, சீனாய் தீபகற்பம், மேற்கு கரை, கிழக்கு எருசலம் மற்றும் கோலான் குன்றுகளை கைப்பற்றியது. போருக்கான முக்கிய காரணங்கள்: உச்சகட்ட பதற்றம் 1948க்கு பிறகு தொடர்ந்து நிலவி வந்த எல்லை பிரச்சினைகள் மற்றும் சுயாஸ் கால்வாய் விவகாரம் பதற்றத்தை அதிகரித்தன. எகிப்தின் நடவடிக்கைகள்: எகிப்திய அதிபர் நாசர் ஐநா அமைதிப்படையை சீனாய் பகுதியிலிருந்து வெளியேற்றி இஸ்ரேலுக்கான தீரான் நீரிணையை மூடியது போருக்கான நேரடி சவாலாக அமைந்தது. அரபு கூட்டணி எகிப்து, யோர்டான், சிரியா மற்றும் ஈராக் ஆகியவை இஸ்ரேலை சூழ்ந்தது. அதன் இருப்பிற்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தின. முன்னெச்சரிக்கை தாக்குதல் 1967 ஜூன் 5 அன்று காலை இஸ்ரேல் வான்படை எகிப்தின் விமான நிலையங்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தி எகிப்திய போர் விமானங்களை தரையிலேயே அழித்தது. 6 நாள் முன்னேற்றம். இந்த அதிரடி தாக்குதல் அரபு நாடுகளின் வான் சக்தி முடக்கப்பட்டது. இஸ்ரேல் தரப்படை ஒரே நேரத்தில் எகிப்து, சீனாய், யோர்டான், மேற்கு கரை, சிரியா, கோலான் குன்றுகள் என 3 முனைகளிலும் வேகமாக முன்னேறியது. போரின் விளைவுகள்: 1967 ஜூன் 10க்கு பின் நிலப்பரப்பு விரிவாக்கம். இஸ்ரேல் தன் கட்டுப்பாட்டில் இருந்த நிலப்பரப்பை விட 3 மடங்கு அதிகமான பரப்பளவை கைப்பற்றியது. புதிய எல்லைகள்: காசா முனை, சீனாய் தீபகற்பம், கிழக்கு எருசலம், மேற்கு கரை மற்றும் கோலான் குன்றுகள் ஆகியவை இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் வந்தன. அரபு நாடுகளின் தோல்வி. இந்த தோல்வி அரபு நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மத்திய கிழக்கின் வரைபடம் மற்றும் அரசியல் இஸ்ரேலுக்கு சாதகமாக மாறியது. 6 நாள் போர் என்பது 1967 நடந்த முக்கியமான மத்திய கிழக்கு போர். இதில் எகிப்து, சிரியா, யோர்டான் போன்ற அரபு நாடுகள் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டன. ஆனால் அவர்கள் வெல்ல முடியாமல் போனதற்கு பல காரணங்கள் இருந்தன. முக்கியமான காரணங்கள்: திடீர் தாக்குதல். இஸ்ரேல் முதலில் தாக்குதல் நடத்தி எகிப்தின் விமானப்படையை ஆரம்பத்திலேயே அழித்தது. இதனால் அரபு நாடுகளின் விமான ஆதிக்கம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இரண்டாவது, ஒருங்கிணைப்பு இல்லாமை. எகிப்து, சிரியா, யோர்டான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் சரியான திட்டமிடலும் ஒருங்கிணைப்பும் இல்லை. ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக செயல்பட்டது. மூன்றாவது, தகவல் மற்றும் உளவுத்துறை பலவீனம். இஸ்ரேலுக்கு வலுவான உளவுத்துறை இருந்தது. எதிரிகள் பற்றிய தகவலை முன்னதாகவே அறிந்ததால் அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டனர். இராணுவ தயார் நிலை. இஸ்ரேலின் படைகள் சிறந்த பயிற்சி மற்றும் வேகமான முடிவெடுக்கும் திறன் கொண்டிருந்தது. அரபு நாடுகள் அதற்கு சமமாக தயாராக இல்லை. ஐந்தாவது, அரசியல் மற்றும் தந்திர பிழைகள். சில அரபு தலைவர்கள் போர் நிலையை சரியாக மதிப்பிடவில்லை. தவறான தகவல்களின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட்டது. 6வது, வேகமான போர் முன்னேற்றம்.
இஸ்ரேல் மிகவும் வேகமாக முன்னேறி 6 நாட்களிலேயே முக்கிய பகுதிகளை கைப்பற்றியது. சுருக்கமாக சொன்னால் அரபு நாடுகள் தோல்வியடைந்தது. அவர்கள் பலவீனம் மட்டுமல்ல, இஸ்ரேல் வேகமான தாக்குதல், சிறந்த திட்டமிடல், ஒருங்கிணைந்த இராணுவம் என்பவை முக்கிய காரணங்களாகும். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.